இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவன் நம் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவனும் துணையும் ஆனவர். இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டீர்கள். Now you are made free from the slavery of death. That is called salvation. பாவத்திலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டோம், அதுதான் ரட்சிப்பு. இரண்டாவது பார்க்கிறோம், தேவனுக்கு அடிமைகளானதினால், because you have become slave to God, நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதினால், the result of it sanctification. அதன் முடிவோ, the end of it is eternal life, that is glorification. மூன்று வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். salvation, sanctification, glorification. முதலாவது ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்ற ஒன்று நம்மால் உண்டாக்கப்பட்டது அல்ல. நீங்கள் வேதத்தில் 2 வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. Salvation is not of yourself. உங்களை நீங்க ரட்சிக்கல, உங்க ஜபத்தினால நீங்க ரட்சிக்கப்படல. நீங்க செய்த இது ரட்சிப்பு உங்களுடையது அல்ல. இப்ப நம்முடையது என்று எதை நாம் உரிமை பாராட்டுவோம்? ஏதாவது விலை கொடுத்து வாங்கினா என்னுடைய காரு, என்னுடைய வீடு, என்னுடைய பொருள் என்று சொல்லி நாம நம்முடைய பங்களிப்பு இருக்கு. ஆகையால் என்னுடையது, என்னுடைய பெண்ணு, என்னுடைய புஸ்தகம் விலை கொடுத்து இருக்கிறபடியால் என்னுடையது என்று சொல்லுகிறோம். ரட்சிப்பு நம்முடையதல்ல, அது யாருடையது? தேவனுடையது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இது உங்க கிரியையினால் உண்டானதல்ல. இட் இஸ் நாட் ஆஃப் யுவர் ஒர்க். இது உங்கள் கிரியையினால் உண்டானதல்ல, பட் இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய ஈவு. அதாவது ரட்சிக்கப்படுதல்ல நம்முடைய பங்களிப்பு 0. In the work of salvation our part is nothing or 0. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கையில் தீத்துவுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம செய்த புண்ணியத்தினால நற்கிரியினால ரட்சிக்கப்படல, கர்த்தருடைய இரக்கத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம். In this world there are 2 types of people living. One is the saved people by Christ. Other
ஆர் அன்சேவ்ட், கிறிஸ்தவனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எந்த பேக்ரவுண்டை சேர்ந்தாலும் சேவ் அன்சேவ். உலகத்தில் உலக மக்களில் பணக்காரன், ஏழை, படித்தவன், அந்த ஜாதி, இந்த பல கேட்டகரி இருக்கலாம். பட் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்று ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும், இல்லாவிட்டா ரட்சிக்கப்படாதவனா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னா, ஆண்டவருடைய பார்வையில் the saved people are more precious. So high class people, ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய பார்வையில் உயர்ந்த ஜாதி. ஸோ ஆகினால பக்தியா இருக்கலாம். நல்ல நல்ல நாம வேதத்தில் வாசிக்கிற கொர்நேலியுவிடத்தில் 8 நல்ல பண்புகள் இருந்துச்சு. பக்தி உள்ளவன், தான தர்மம் செய்தவன், தரிசனத்தை கண்டவன், காட் ஃபியரிங் மேன், யூதர்களால் நற்சாட்சி பெற்றவன், ஒரு நல்ல செஞ்சுரியன், நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவன், ஏழைகளுக்கு தாராளமாக என்ன செய்கிறவன், கொடுக்கிறவன், வாரத்தில் he was take care of fasting, எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்றவன், தேவ தூதனையே தரிசனத்தை, இந்த நல்ல பண்புகள் இருந்தாலும் இந்த நல்ல பண்புகளினால் அவன் என்ன செய்யல through his good activities or தன்னுடைய நல்ல பண்புகளால he was not saved. நான் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், தேவதூதன் சொன்னா, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தையை பேதுரு வந்து உனக்கு என்ன செய்வான். அதுல தேவதூதனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட இயேசுவை விசுவாசி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தரிசனமான தேவதூதன் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றான், பேதுருவை. இது எதை காட்டுகிறது, நற்செய்தியையும் மீட்பின் செய்தியையும் உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில் தான் கொடுத்திருக்கிறாரு, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் கையில் தான் கொடுத்திருக்கிறார். தூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் அந்த லைசன்ஸ் அல்லது அந்த பிரிவிலேஜ் கொடுக்கப்படவில்லை. கொர்நேலியு ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 10:43 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெறுவான் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்கையில் அங்கே கூடியிருந்த யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இந்த வார்த்தை, this word is so important. Which word? எந்த வார்த்தை? பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? கொர்நேலியு ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற வார்த்தை என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுவான். இந்த வார்த்தையை ஆவியானவர் ஆமோதித்தார். அப்ப ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெறுகிறார்கள். ரோமர் 10:9 வாசிக்கும் போது, மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார், அவர் கர்த்தர் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் you shall be saved. அப்போ ரட்சிக்கப்படுவது, ஸ்தோத்திரம், நாம் அந்த ஜெயில சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். The way of salvation is very simple. Believe Jesus, then you shall be saved. ரட்சிப்பு என்றால் உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, உன் பாவத்தின் வர வேண்டிய தண்டனையிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய். இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஒரு பிரசிடென்டால் கொடுக்க முடியாது, ஒரு தேசத்தின் அதிபதியால் கொடுக்க முடியாது. ஒரு குற்றவாளியை பிரசிடென்ட் நான் மன்னித்து விட்டேன், விடுவித்து விட்டேன் என்று சொன்னால் ஒருவேளை அரசாங்க சட்டத்தின்படி அவன் விடுவிக்கப்படலாம். ஆனால் இயேசு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவே முடியாது. ஒரு கருணை மனுவின் அடிப்படையிலே ஒரு பிரசிடென்ட் நினைத்தால் ஒருவரை மரண தண்டனையில் விடுவிக்கலாம். ஒருவேளை சட்டத்தின்படி விடுவிக்கப்பட்டாலும் தேவ தண்டனையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட முடியாது. நான் வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல்
வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தராய் இயேசு ஒருவர்தான் உலக இரட்சகர். அவர்தான் மனிதனுடைய பாவத்தை போக்கும் அந்த பிரயாச்சித்தத்தை இயேசு சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பின் செயல் வேலை, the work of salvation was done by Christ on the cross. சிலுவையிலே அது செய்து முடிக்கப்பட்டது. அந்த வேலையை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். அதைத்தான் பிதா எனக்கு செய்த கொடுத்த வேலையை நான் என்ன செய்றேன், செய்து முடித்தேன் என்று யோவான் 17:3 வாசிக்கிறோம். சோ அவரை விசுவாசிக்கும் போது நாம ரட்சிக்கப்படுகிறோம். The way of salvation is open to everybody. நோவாவின் பேழையில் ஒரு கதவு இருந்துச்சு. அது ஒரு 7-8 நாட்கள் 10 நாட்கள் தான் திறந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. சோ அப்போ மிருகங்கள் எல்லாம் டபுள் ஜோடி ஜோடியா வந்துச்சு. நோவாவின் குடும்பம் உள்ள பிரவேசிச்சு. கர்த்தர் நோவாவை உள்ள அனுப்பி என்ன செய்தாராம், கதவை அடைத்தார். பின்பு கர்த்தர் வாசலை அடைத்த பின்பு அநேகர் ஓடி வந்தாங்க. இப்ப மழை பெய்தது, நீற்று ஊற்று கண்கள் திறந்தன. அப்பொழுது மக்கள் ஓடி வந்தாங்க. லாக் பண்ண பின்பு யாருக்குமே என்ன செய்யல, திறக்கப்படல. இயேசு பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் பாவ தண்டனையிலிருந்தும் நம்ம என்ன செய்கிறாரு எடுத்து. அதில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நோ ரிட்டன் அக்யூசேஷன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் அஸ் பிஃபோர் காட். எல்லா தேசத்தின் அதிபதிகளை குறித்தும் தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கு. எல்லார் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. எல்லாருடைய குற்றங்களை கடவுள் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவால் யார் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கு அவர்களை பற்றி ஒரு குற்ற ஃபைல் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை. மன்னிக்கப்படாத எந்த நபராக இருந்தாலும் அவரை குறித்து ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஃபைல் இருக்கு. கர்த்தர் அதை விசாரிப்பார். அந்த ஃபைலை விசாரிக்கும் போது நாம ஓசியா தீர்க்க தரிசனத்தின் ஒரு புஸ்தகத்தை வாசிங்க. ஓசியா 13:12-13 வாசிங்க. எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒரு குற்ற ஃபைல் எப்ராயிம் என்கிற இடத்துல நம்முடைய தேசத்தில் ரட்சிக்கப்படாத யாருடைய ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த பெரியவர் யாரா இருக்கலாம். உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா இருக்கலாம், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரனா இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம். ஸ்தோத்திரம், யாரா இருந்தாலும் அவர்களை குறித்து ஒரு குற்ற ஃபைல் தேவனிடத்தில் இருக்கு. கட்டி பத்திரமா வைக்க. ஒருவேளை அவர்கள் செத்து போயிருக்கலாம், அல்லது உயிரோடு இன்றைக்கு இருக்கலாம். அவர்களை குறித்த ஒரு ஃபைல் தேவனுக்கு முன்பா இருக்கு. ஒன்றே ஆண்டவர் அந்த ஃபைல் எடுத்து விசாரிப்பார். அப்பொழுது பிரசவ ஸ்திரீ கொத்த வேதனை அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். சோ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்மை குறித்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் தேவனிடத்தில் இல்லை. நாம் செய்த எல்லா அக்கிரமத்தை இயேசு மன்னித்து விட்டார். அதான் ரட்சிப்பு. ஆகினால் நமக்கு தண்டனை இல்லை. ஆகினால் ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மாத்திரத்தில் உடனடியாக இன்ஸ்டன்ட் miracle, instant work of God in a sinner is a salvation. சகைவு இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் டோட்டலி இம்மிடியேட்லி வாழ்க்கை என்ன செய்யப்பட்டுச்சு. நேற்று வரைக்கும் ஆயக்காரன், இன்றைக்கு ஆபிரகாமின் குமாரன். சவுல் நேற்று வரைக்கும் he was a murderer of saints. When Jesus visited him, he became a saint. Totally, instantly, totally his life was changed. அதான் ஆண்டவரால் உண்டாகக்கூடிய ஒரு ரட்சிப்பு. இயேசு ஒருவர்தான் மீட்பர். இயேசுவை தவிர வேறொரு மீட்பர் அல்ல. அவர் உலக ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படுவதில் நம்முடைய பங்கு 0. பட் பரிசுத்தமாகுதல்ல நம்முடைய பங்கு இருக்கிறது. Yielding us to God is our part in the sanctification.
நாம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காவிட்டால், ஒப்பு கொடுத்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு பரிசுத்தமாகுதல் கிடைக்காது. ரட்சிக்கப்பட்ட செல்ஃபிஷ் பீப்புளா இருப்போம். நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் மோஸ்ட் செல்ஃபிஷ் பீப்புளாவே இருக்கிறாங்க. எனக்கு எனக்கு நமக்கு அப்படியே இருக்கிறார். வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் உண்டாகவில்லை. இயேசு சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும். இன்னும் என்ற வார்த்தை பரிசுத்தமாகுதலின் பணி ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் தொடருகிறது. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது சாம்சன் was an anointed man, spirit filled man, but he did not himself to God totally. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான் என்று சொல்ல முடியாது. அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு பெரிய ரூலராய் மாறி இருக்கணும், ஒரு பெரிய நியாயாதிபதியாக வர வேண்டியவனை பெலிஸ்தர்கள் கொண்டு விட்டார்கள். பெலிஸ்தர்கள் எதிராளிகள். பெலிஸ்தர்களை அடிமைப்படுத்தி ஆளுவதற்காக கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். பட் he was killed by Philistine. வாழ்க்கையிலே யாரை மேற்கொள்ளணுமோ அவர்களால் மேற்கொள்ளப்பட்டான். யாரை அழிப்பதற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அவர்களால் கொல்லப்பட்டான். இன்றைக்கு நம்மை பாவத்தை மேற்கொள்ளவும், பாவத்தை கீழ்ப்படுத்தவும், பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆனால் அநேகர் ஆண்டவருக்கு அர்ப்பணம் இல்லாதபடியினால் மேற்கொள்ள வேண்டியவைகளுக்கு அடிமைகளாகி விடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நாம கர்த்தருடைய வருகை வரைக்கும், அதை நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் உள்ள கால பீரியடுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால், இட் இஸ் த டைம் ஆஃப் சாங்டிபிகேஷன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் இந்த சாங்டிபிகேஷன் பீரியட்ல நிறைய பேர் பேக் ஸ்லைட் ஆகுறாங்க. ஸ்தோத்திர. சிலர் கொஞ்சம் பண வசதிகள்லாம் வரும்போது கத்தரை விட்டு ஓடி போறாங்க. ரட்சிக்கப்பட்டானே விசுவாசத்தை இழக்கிறாங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனை நெருக்க வரும்போது அல்லது சில ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் போது கத்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். only few people only become sanctified fully. வேதத்தில் பார்க்கிறோம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் பேர் புறப்பட்டார்கள். அது ரட்சிப்பின் அனுபவம். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். இது சாங்டிஃபைட் பீரியட். இதுல எல்லா சோதனையும் வெற்றி பெற்று கானானுக்குள் பிரவேசித்தவர்கள், அதான் எட்டர்னிட்டி என்று வைத்துக் கொள்ளுங்க, அதான் glorified stage. only 2 members entered into the glory. இந்த 40 வருஷத்திலே மற்ற எல்லோருமே fallen in the temptation. So கிறிஸ்து இயேசுவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே நம்மை பரிசுத்தமாக்கும்படி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம அறிந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு தன்னை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காவிட்டால், எப்பொழுதுமே அவர் God is the general God. Without our permission, God will never do anything in our life. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், you are made free from sin, that is salvation. அதோடு நின்று விட்டால் நீங்க ரட்சிக்கப்பட்ட செல்ஃபிஷ் பீப்புளா இருப்பீர்கள். சோதனைகள் நெருக்கங்கள் வரும்போது உங்களை பின்வாங்கி போக செய்யும். பட் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? நெக்ஸ்ட் becoming slave to God. அது ஒவ்வொருவரை சார்ந்தது. அவரவர் அர்ப்பணிப்பு எப்படியோ அதற்கேற்றபடியே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். God's ultimate purpose in our salvation is that making us like Jesus. இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் ரட்சிப்பு நோக்கம். நம்மை பரலோகத்துக்குள்ள போய் கொண்டு சேர்க்கணும் என்பது அல்ல. அது ஒன்னாப்த ஒரு சின்ன நோக்கம். அப்படி இருந்தால் ரட்சிக்கப்பட்ட மறுநாளே ஹார்ட் அட்டாக் வந்து பரலோகத்து வந்து நம்மளை ப்ரமோட் பண்ணியிருக்கணும். அப்ப அது அல்ல. பரலோகத்தில் அது ஒரு நோக்கமாயிருந்தாலும் மேக்கிங் அஸ் லைக் ஜீசஸ், தட் இஸ் God's ultimate purpose in every saved people.
ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. தம்முடைய குமாரனுக்கு சாயலாக ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அந்த பர்பஸ்ல தான் ரட்சித்திருக்கிறார். அந்த பர்பஸின் படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றால் God work in everything good for them. ஒன்று, எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையாக செய்வார். இரண்டாவது, அவர்களை மேக்கிங் தம் மோர் லைக் ஜீசஸ், இயேசுவை போல மாற்றுவதற்காகவே எல்லாவற்றிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லோரும், நம்மில் சிலர் அல்ல, ஆண்டவர் எல்லோரையும் ஒரே பர்பஸ்ல தான் அழைச்சிருக்கிறார். அவர் சித்தம் கொண்டு நாம் எல்லோரும் சிருஷ்டிகளில் முதற் பலன் ஆவதற்கு நம்மை ரட்சித்தார் என்று யாக்கோபு 1:18 வாசிக்கிறோம். கிறிஸ்துவை போல நாமும் ஒரு முதற் பலன் ஆவதற்கு அவர் சத்திய வசனத்தினாலே நம்மை என்ன செய்தாராம்? ஜனிப்பித்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது திருவசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார், சபையை சுத்திகரிக்கிறார். திருவசனம் எந்த ஃபீல்ட் எடுத்துக்கொண்டாலும் ட்ரைனிங் பீரியட் will be tough to everybody in every field. நாம எல்லாம் கிறிஸ்துவின் ரட்சிக்கப்பட்ட நாம இப்பெல்லாம் ட்ரெயினர்ஸ். தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கதான் அப்பாயின்மெண்ட், அங்கதான் குளோரிஃபிகேஷன். நான் சொன்னேன், we are future oriented people. அங்கதான் நமக்கு கிராஜுவேஷன். as long as live in this year we are apprentice, we are trainers. ஆனா இது நிறைய பேருக்கு புரியல. இந்த பயிற்சி காலத்தில் வியாதிகள் சந்திக்கலாம், ஃபெயிலியர் வரலாம், ஸ்தோத்திர பல பிரச்சனைகள் வரலாம், ஸ்தோத்திர பல மனுஷர்களால் நிந்தைகள் வரலாம். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கவனிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் உருவாக்கும்படி கர்த்தர் எல்லாவற்றிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is working in all your situation. உங்களிலே உள்ள நோக்கத்தை நிறைவேற்ற God is jealous to performing his purpose in your life. Purpose என்ன? Making you more like Jesus. இயேசுவை போல மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கம். அதை உங்களில் செய்ய எல்லாவற்றிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் தேறிவிட்டேன், அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் எதற்காக பிடித்துக் கொள்ளப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் என்ன செய்றேன்? தொடருகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆகினால ஒருவரும் நான் தேறிவிட்டேன் என்று நினைக்காதீங்க. அப்படி நினைச்சாச்சுன்னா நீங்க இந்த பூமியில இருக்கக்கூடாது. புரியுதா? தேறினவர்களுக்கு பூமியில இடம் கிடையாது. உங்க கோர்ஸ் முடிச்சாச்சு, இப்ப கல்லூரியில உங்களுடைய கோர்ஸ் முடித்து விட்டீங்க, நீங்க திரும்ப ஹாஸ்டல்ல இருந்து சாப்பிட்டு இருக்கிறதுக்கு கல்லூரி உங்களை அனுமதிக்குமா? வெக்கேட் யுவர் பிளேஸ். ஆண்டவர் கொடுத்த process உங்களை கம்ப்ளீட் ஆகிவிட்டால் God will promote you from your place, from this earth. அப்போ அது எதை காட்டு? இன்னும் நான் பரிசுத்தமாகல, இன்னும் நான் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த பூமியில் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். Many believers and pastors think of themselves that they are great, they are perfect or completed. That is totally wrong. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரன்னிங் ரேஸுக்கு ஒப்பிட்டு பவுல் சொல்லும். லெக்கை நோக்கி என்ன செய்றேன்? ஓடுகிறேன். அங்க தன் ரட்சிப்பை குறித்து சொல்ல, அச்சீவிங் இஸ் ஹோலி டாஸ்க். அங்க ஓடுறாரு, அடைவதற்கு ஓடுறார், பரிசை பெறுவதற்கு ஓடுறார், மகிமையை அடைவதற்கு ஓடுறோம். தேறிவிட்டேன் என்ற ஒரு சுய திருப்தி, அடைந்து விட்டேன் என்ற ஒரு சுய திருப்தி ஒரு விதத்தில் ஒருபோதும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் இன்னும் தேரல, நான் இன்னும் குறைவுள்ளவனா இருக்கிறேன், இன்னும் அடையணும் என்கிற எண்ணம் தான் நமக்குள்ள வளர்ச்சிக்கு, ஓட்டத்துக்கு. ஒரு ரேஸ்ல தோற்று விட்டோம், ஐயோ இனிமேல் என்னால் ஓட முடியாது, யாருமே ஓட்ட பந்தயத்திலிருந்து வெளியே போவதில்லை. திரும்ப அடுத்த ரவுண்ட், அடுத்த
அதை அச்சீவ் பண்ணுவதற்கு, அந்த கோலை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் மீண்டும் ஸ்பெஷல் பயிற்சியை கொடுத்து தங்களை பலப்படுத்தும் போது ஒன்றே அவர்கள் அந்த ரேஸ்ல வின்னராக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பிறரோடு ஒப்பிடக்கூடாது. பொதுவாக பவுல் தன்னை பிறரோடு ஒப்பிடல, தன்னை தன்னோடு ஒப்பிடல, அவர் கர்த்தரோடு தன்னை ஒப்பிட்டார். ஆகையாத்தான் அவர் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறேன் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்படி நாம் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். பவுல் என்ன சொல்லுகிறார், நாம் பரிசுத்தத்தில் பூரணமாக கடவோம். இப்ப பரிசுத்தத்தில் பூரணம் அடையும் போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, எட்டர்னிட்டி. இதன் முடிவோ, பரிசுத்தமாகுதலின் முடிவோ நித்திய ஜீவன். That is called glorification. We shall be glorified by Jesus. அது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சம்பவம். இந்த அனுபவம் வரும்போது இந்த உலகத்திலேயும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார், நாம் செய்யும் வேலையிலும் மகிமைப்படுத்துவார். நித்தியத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக இருப்போம். அது மகிமைப்படுத்தப்படுதல். நாம ரட்சிக்கப்பட்டோம், அது நம்முடைய சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. நாம பரிசுத்தமாகும் போது இதனுடைய முடிவு என்ன சொல்லுங்க, நித்திய ஜீவன். மகிமையில நம்முடைய சரீரம் இப்போ இருக்கிறது போல பலகீனமான சரீரமா இருக்காது, அற்பமான சரீரமா இருக்காது. மகிமையின் சரீரம். என்ன சரீரம்? the glorious body. ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியில, குளோரியஸ் பாடியில் இருக்கிறாரோ, இதே போல நாம நித்தியத்தில் மகிமையின் சரீரம் நமக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஏஞ்சல்ஸ்கள் எல்லாம் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கு ஏஞ்சலை பார்க்கவே இல்லை. நாம இப்போ இருக்கிற தோற்றத்தில் இருக்க மாட்டோம். ஏன்னா நான் சொன்னேன், we are future oriented people. அவர் glory, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனா வந்தாரு, மகிமையெல்லாம் விட்டுட்டு வந்தாரு. இன்றைக்கு இந்த பூமிக்கு வந்தது போலவா இருக்கிறார் இயேசு. யோவான் அப்போஸ்தலன் இயேசுவை கண்ட காட்சிக்கும் வெளிப்படுத்தலில் இயேசுவை கண்ட காட்சிக்கும் வித்தியாசம் என்ன? இங்க மரியாளின் மகனாக இயேசுவை பார்க்கிறார், மாம்சம் ஒரு மனுஷனா பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீங்கன்னா அவருடைய பாதம் வெண்கலத்தை போல் இருந்துச்சு, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்துச்சு. அங்க பார்க்கிற இயேசு டோட்டலி டிஃபரண்ட். யோவான் சுவிசேஷத்தில் கண்ட இயேசுவுக்கும் பத்மதீவிலே கண்ட இயேசுவுக்கும் எவ்வளவு பெரிய மகிமை. அதே போல இன்றைக்கு நம்முடைய சரீரம் அற்பமுள்ளதா இருக்கலாம், ஆனா மகிமையின் சரீரம், மகிமையான கிரீடம், தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஃபியூச்சர் glory is awaiting for us. அது மகிமைப்படுத்தப்படுதல். மகிமையிலே நாம் சூரியனை போல் இருப்போம், மகிமையிலே நாம் தேவ தூதர்களை போல் இருப்போம், மகிமையிலே நமக்கு இயேசுவுக்கு ஒப்பாகவே இருப்போம். அது அதை விட பெரிய ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா? மகிமையில நாம யாருக்கு ஒப்பா இருப்போம்? we shall be equal to Jesus. Jesus is the eldest son of God. நாம அவருக்கு உடன் சகோதர சகோதரிகளா இருப்போம், இயேசுவுக்கு உடன் பங்காளியா இருப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை வருவதற்கு திரும்புவதற்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை சுகமாக்கும், குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை சந்தியும். உம்முடைய சமூகம் ஆசீர்வாதம் யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.